ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இறால் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அரிசி, இறால் எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ சட்டியை வச்சு, அதாவது ஒரு பாத்திரம், அகலக்கடையான பாத்திரத்தை வச்சு அந்த 1 கிலோ இறாலுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை பொரிஞ்ச பிறகு கிராம்பு 4, ஏலம் 2 ஏலம் போட்டால் போதும். ஏன்னா ஸ்பைசஸ் நிறையா சேர்த்தா இறால் பிரியாணி அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் 2 ஏலம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் அதை எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுறணும். வெங்காயம் அஸ் யூஸ்வல் எல்லாருக்குமே தெரியும், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மல்லி இதெல்லாம் போடுறது தான். சேம் அதே ப்ராசஸ் தான். அந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரை நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, அதை நல்லா வதக்கிடணும். அது நல்லா கண்ணாடி பதம் வரணும். சரியா? அந்த வெங்காயம் என்னென்னா, நமக்கு பிரியாணியோட மெயினே அந்த வெங்காயம், தக்காளி, நம்ம போடுற ஸ்பைசஸ் எல்லாம் ஃபுல்லாக நல்லா கரையணும். அதுதான், அது மட்டும்தான் நம்ம பிரியாணியில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமே. அதை என்ன செஞ்சிடணும், நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு பண்ணணும். அப்படி செஞ்சிட்டாலே பிரியாணி போட தெரியும். ஏன், எனக்குமே பிரியாணி போட தெரியாது, ஆனால் கொஞ்சம் தான். அப்படி செஞ்சிட்டாலே நமக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக வந்துடும். பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் கலர் மாதிரி அது மேலே வரணும். அதான் அதே மாதிரி 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். ஃபுல்லாக நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த எண்ணெய் விடுற பதத்தில் ஃபஸ்ட்டு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள், அது 1 ஸ்பூன் அந்த கணக்கில் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கணும். அதை நல்லா இதாக்கி, அதையும் அந்த இஞ்சி பூண்டு மசாலாவோட எல்லாத்தையும் சேர்த்து இது செஞ்ச பிறகு தான் நம்ம என்ன செய்யணும், புதினா, மல்லி இது போட்டு ஒரு 2 வாட்டி இது கலர்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம், மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், தயிர், இது 3 தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இது செஞ்ச பிறகு அது எல்லோரும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆனோடனே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த இறாலை போட்டுற வேண்டியது தான். போட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகி அந்த இறால்லேருந்தும் நமக்கு இந்த மாதிரி எண்ணெய், அந்த இறாலோடைய தண்ணி எல்லாம் வெளியாகணும். இந்த கிளாஸில் நான் 3 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணிங்கிற மாதிரில நான் 5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். வச்சு அது கொதித்த பிறகு அரிசியை போட்டுட்டு பாதி லெமன் அதை ஸ்வைப் பண்ணி அதில் விட்டுட்டு இப்போ நம்ம தம் போட்டு எடுத்தாச்சு. அதாவது தம் போடுறதுக்கு முன்னாடி அந்த அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வந்துடுமா. அந்த ஈக்குவலாக வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, நெய் விடணும். நெய் விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். நெய் விட்டுட்டு கிளறலாம் வேணாம், நம்ம அந்த நெய்யை அப்படி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நல்லா மூடிய நம்ம தம் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் வச்ச பிறகு இப்போ நம்ம தம்மை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கையில் அந்த சாதம் என்ன ஆகிருக்கணும்னா, எந்திரிச்சு நிற்கிற மாதிரி நிற்கணும். அப்படி நின்றுட்டாலே நமக்கு பிரியாணி பர்ஃபெக்டாக உதிரியாக வந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் குழஞ்சிட்டாலோ அது அந்த மாதிரி வராது. தண்ணி பத்தலை, குழஞ்சிட்டாலோ இந்த மாதிரி வராது. ஆனால் நமக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா இப்படி வந்துடும். இப்போ நம்மளுடைய சுவையான இறால் பிரியாணி ரெடி.